கதறுவதாக இன்றைய வசனம் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கத்தர் இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு தேசத்துக்காக கத்தர் இறங்கின ஒரு தேசத்தில் பாவங்கள் பெருகும்போதோ, ஒரு தேசத்தில் அக்கிரமங்கள் மிகுதியாகும் போதோ கர்த்தருடைய தண்டனை அந்த தேசத்துக்கு வரும். எப்பவும் பாவம் மிகுதியாகவும் கர்த்தர் தண்டிப்பார். அப்போ அந்த தேசத்துக்காக ஒரு பரிந்து ஜெபிக்கும்போது, அந்த தேசத்துக்கு கிருபை வரணும்னா ஒருவர் நின்று ஜெபிக்கணும். ஒருவர் ஜெபிக்கும்போது அந்த கிருபை வருது. இஸ்ரவேல் ஜனங்கள கர்த்தர் அநேகத்தர அழிக்க வரும்போது மோசே திறப்பில் நிற்பார். நிக்கும்போது அந்த அழிவு கடந்து போகுது. இந்த வேளையில நம்ம தேசத்திலயுமே நீங்க எந்தெந்த தேசத்துல வாழ்றீங்களோ, உங்க தேசத்துக்காக நம்ம நினைப்போம். இந்த இந்த இவங்க இவங்க நம்ம பிரதமர் ஆனாலும், இவங்க நமக்கு பிரசிடென்ட் ஆனாலும் நல்லாருக்கும். அப்படின்னு ஒவ்வொரு தேசத்துக்கும் நினைப்போம். இவங்க வந்தா நல்லாருக்கும், அவங்க வந்தா நல்லாருக்கும்னு. ஆனா யார் வந்தாலும், யார் ஆண்டாலுமே சமாதானத்தை குடுக்கதும், அழிவில்லாதபடி நீங்க ஜீவனம் பண்ணணும் காக்கிறது கர்த்தர் கருத்து இருக்கு. யார் ஆண்டாலும், அவங்க பிடிச்சவங்களோ, பிடிக்காதவங்களோ யாரா இருந்தாலுமே, அவங்க நான் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்போது, அந்த தேசம் சமாதானம் குடுப்பார். யார் ஆண்டாலும் சமாதானம் குடுப்பார். எப்படி இருந்தாலும் சமாதானம் குடுப்பார். அந்த தேசத்த அழிவுக்கு கொடுக்க மாட்டார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, அறிவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போதும், அந்த அக்கிரமம் தான் கர்த்தர் அவங்கள கொல்லணும்னு போகும்போது கூட மோசே திறப்பில் நின்னு ஜெபிப்பார். இந்த வேளையில நம்மளும் வாழுகிற தேசத்துக்கு நீங்க எந்த தேசத்துல இருக்கீங்களோ, அந்த தேசத்துக்கு திறப்பில் நின்னு ஜெபிங்க. நீங்க அந்த தேசத்துல வாழ்றீங்க, அந்த தேசத்துல பிறந்திருப்பீங்க. அந்த தேசத்துக்காக திறப்பில் நின்னு ஜெபிங்க. அந்த தேசத்துக்காக ஜெபிங்க. கண்டிப்பாக உங்கள் ஒரு ஆள் ஒருத்தர் மட்டுமே அந்த தேசத்துக்கு மாற்றம் கொடுக்க கத்தற முடியும். அநேக தேசத்துங்கள்ல ஒரு சமாதானமாகவும், ஒரு ஜெயமாகவும் இருக்காலும் ஏதோ யாருடைய ஜெபங்களா இருக்கலாம். அது வெளிய தெரியாது. வெளிய தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த ஒருத்தருடைய ஜெபத்தின் மூலமாக தேசங்கள் வெளியரங்கமாக வல்லமையான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டுருவார். இந்த வேளையில நம்ம இதுவா தேசத்துக்காக ஜெபிக்காம இருப்போமானால், ஒரு நிமிஷமாவது நாம் வாழ்கிற தேசத்துக்காக ஜெபிப்போம். கண்டிப்பாக தேசத்தை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.